சார் ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்க ஒரு தொகுதியில 10,000 வாக்குகள் இருக்கு, கிறிஸ்தவர்கள் 10,000 பேர் இருக்கிறாங்க. மினிமம் 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் ஓட்டு போட்டாலே நாங்க வந்து ஓட்டு பிடிச்சிருவோம்னு சொல்றீங்கல்ல. 10,000 பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டவங்க எப்படி சொல்றீங்க? 10,000 பேர் போடணும்னு அவசியம் இல்லை. 1000 பேர் போட்டா கூட அதை தோத்து போட சொல்றாங்க. நீங்க உண்மையா கேட்க மாட்டேங்குது. கேட்டு சொல்லுங்க. நான் 10,000 பேர் இருக்கிற தொகுதியில 1000 பேர் எங்களுக்கு ஓட்டு போட கூட ஒருத்தர் தோத்துவாங்க சொல்றேன். கட்சி எந்த கட்சியா அவங்க தோணுது? இப்ப இருக்கிற கட்சி ஆளுங்கட்சி தான் கூட்டத்துக்கு வந்து மீட்டிங் வந்து சார் இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார். கிறிஸ்தவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜோசப் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து அவருக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா? ஏன்னா இப்ப ஆண்ட கட்சி எல்லாருமே நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசா வரப்போறாரு ஒருத்தர், அவருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? நீங்க அவர் பேர் சொல்லும்போது தப்பா சொல்றாரு. கிறிஸ்துவர் எங்க எழுதியிருக்காரு? ஜோசப் விஜய் கிறிஸ்டின் இல்லையா சார்? இல்ல ஜோசப் விஜய் கிறிஸ்டின் இல்லையா? ஜோசப் விஜய் கிறிஸ்டின் இல்லையா தான் நானும் கேட்டேன். இல்லன்னு சொல்றேன். அடிச்சு சொல்றேன். நீங்க எப்படி அவருக்கு கிறிஸ்துவ நிரூபிப்பீங்க? அவங்க அப்பா சொல்றாரா இல்ல அவர் சர்டிபிகேட் போட்டுருக்காரா இல்ல அவர் எங்கேயா நான் கிறிஸ்துவ சொல்றாரா? சரி அப்ப அவர் இந்துன்றீங்களா? அவர் மதமே இல்லை. நான் இந்தியன் எழுதியிருக்காரு, சர்டிபிகேட் போட்டுருக்காரு. அவர் எப்படி கிறிஸ்துவ சார் ஜோசப் விஜய்னா என்ன சார்? யார் சார்? அப்துல் ரஹ்மான் ஒரு பேர் வச்சுட்டு ஒரு பேருக்கு முன்னாடி அப்துல் கலாம் இஸ்லாமியர் தான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்துல் கலாம் இஸ்லாமியர் சார். நான் என் பேர் அப்துல் ரஹ்மான் நாளைக்கு வச்சுட்டு நான் கிறிஸ்துவ இஸ்லாமியர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து அவங்க அப்பாவே சொல்றாரு இவர் இந்தியன் தான் எழுதியிருக்காரு. அது அவருடைய சர்டிபிகேட் கிறிஸ்துவன்னு நான் எழுதுறேன்னு சொல்றாரு. அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு அவர் வந்து நாங்கள் இந்துக்களுக்காக நாங்கள் எங்கள் மதம் மாத்திக்கிட்டோம், மதத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயில்ல போய் அந்த நம்ம கபாலீஸ்வரர் கோயில 3 வருஷமா அவர் தான் மதிய உணவு போட்டு இருக்காரு. நான் வந்து கிறிஸ்டின், என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை நான் எழுதி வச்சுக்கிறேன். அப்ப என்னோட முகத்திரை என்ன? நான் கிறிஸ்டின் தானே. நான் கிறிஸ்டின் தானே. நீங்க இருக்கிறதால உங்க பொண்ணு அது இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்லையே உங்க பொண்ணு வந்து மேஜர் ஆயிட்ட பிறகு அது என்ன சொல்றதோ அதுதான். அப்ப விஜய் வந்து எங்கேயாவது நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டாருன்னா கிறிஸ்துவன். அவர் இங்க ஏதோ சொல்லியிருக்காரு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி இப்போ வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு பொங்கல் விழாவுக்கு போகவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு பொங்கல் விழாவுக்கு போகவே இல்லை. போன இடத்துல வந்து பிரைஸ் எல்லாம் பொங்கல் விழா நடத்திட்டோம், கிறிஸ்துமஸ் நடத்திட்டோம். அவர் வந்து நாளைக்கு ரம்ஜான் கூட கொண்டாடுவாரு. அதுக்காக அவரை வந்து கொண்டாடுறது ஏற்றுக்க முடியாது. அவர் எங்கேயாவது நான் கிறிஸ்டியன் டிக்ளேர் பண்ணணும், நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் ஜோசப் விஜய் எங்களுக்கு கிறிஸ்துவர் இல்லை. நீங்க எந்த பேருக்காக நீங்க வச்சுக்கிட்டா நீங்க வச்சுக்கலாம். நாங்க அவர் கிறிஸ்துவரை பார்க்கிறோம். மீட்டிங்க்கு வந்து பெண்கள் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கணும். ஒரே ஒரு பொண்ணு தான் ஜோசப் யாருமே கூப்பிடக்கூடாது. ஓகே 10 பேர் கூட வரக்கூடாது. நாங்க 2 பேரும் 2 லேடிஸ் வந்திருக்காங்க. ஓகே தேங்க்யூ. இது பெண்கள் ஆதிக்கம். இப்போ வந்து பெண் போய் ஆட்டோ ஓட்டி சம்பாத்தியம் பண்ணி வருது இல்லை.